அத்தியாயம் 70. எதிர்பாராத சம்பவம். மறுநாள் காலையில் நிலவன் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் மீண்டும் தனது ஆயுத பயிற்சியைத் தொடங்கினான். சமீபத்தில் அவனுக்கு பயிற்சி செய்ய போதுமான நேரம் இல்லை. ஆனால் அது அவனது மனதை தவறவிடவில்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. போர் தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவனுக்கு தேர்ச்சியை அதிகரிக்கவும் நுட்பங்களை எளிதில் மேம்படுத்தவும் எவ்வாறு உதவின என்பது முக்கியமல்ல, அவற்றை பயிற்சி செய்யாவிட்டால் அவன் இன்னும் துருப்பிடித்து விடுவார். ஒரு முட்டாள் மட்டுமே அவர்களின் ஏமாற்று குறியீடுகளைப் பற்றி திருப்தி அடைந்து சண்டை திறன்களின் அடிப்படைகளை கூட பயிற்றுவிக்க மறந்து விடுவார். ஒரு திறமையை கற்றுக்கொண்டவுடன் அதை முழுமையாக்க கடினமாக உழைக்கவோ அல்லது உங்கள் வாழ்நாள் முழுவதும் புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லவோ தேவையில்லை என்ற கற்பனை கதையில் அவன் இல்லை. அவனுக்கு கிடைத்த ஒரே நன்மை என்னவென்றால், பல்வேறு போர் நுட்பங்களையும் திறன்களையும் மற்றவர்களை விட மிக வேகமாக புரிந்துகொள்ள அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள்தான். ஆனால் நீண்ட காலமாக அவற்றைச் செய்யாமல் அவன் எப்போதும் அவற்றில் திறமையானவராக இருப்பான் என்று அர்த்தமல்ல. ஏனென்றால் கிராண்ட்மாஸ்டர் தரவரிசை போராளிகள் கூட புதிய உயரங்களை எட்டவும் உயர்ந்த தரவரிசையில் நுழையவும் தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி தங்களை பயிற்றுவித்துக் கொண்டனர். அதுதான் அவர்களை மில்லியன் கணக்கான மக்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமாகவும் விதிவிலக்காகவும் மாற்றியது. காலை பயிற்சி முடிந்ததும் பணக்கார தொழிலதிபர்கள் மற்றும் பிரபுக்களின் கடிதங்களை புறக்கணித்து தனது வழக்கமான காலை உணவை பின்பற்றினான். பின்னர் தான் தற்போது வாழ்ந்து வரும் உலகின் மக்கள் தொகை மற்றும் புவியியல் தொடர்பான சில தகவல் தரும் புத்தகங்களை படிப்பதில் தனது நேரத்தை செலவிட்டான். ஒரு புத்தகத்தின் குழந்தைத்தனமான கதாநாயகனைப் போல அந்த இடத்தை பற்றிய போதுமான தகவல்களைச் சேகரிக்காமல் அதன் பூர்வீகவாசிகள் அவர்கள் பின்பற்றும் கலாச்சாரம் மற்றும் அந்த பகுதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன போன்ற இடங்களுக்கு தற்செயலாக பயணம் செய்த ஒரு அறியாமை முட்டாளாக அவன் இருக்கப் போவதில்லை. மேலும் அவனுக்கு எல்லாம் தெரிந்த வழிகாட்டியோ அல்லது துணையோ இல்லாததால் தவறான இடத்தில் அலைந்து திரியாமல் இருக்கவோ அல்லதுதான் இருக்கும் இடத்தை அறியாமல் இருக்கவோ அவன் இந்த விஷயங்களைத்தானே கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நண்பகலில் அவன் இறுதியாக தனியாக இருந்தபோது புதிய உருமாற்றத் திறனை பயிற்சி செய்யத் தொடங்கினான். அவன் தனது அனைத்து ஆடைகளையும் கழற்றிவிட்டு ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனத்திற்கு தனது வடிவத்தை மாற்றத் தொடங்கினான். ஆரம்பத்தில் அவன் ஒரு கோபோல்ட் அல்லது மினோட்டாரின் பின்னங்கால்களில் நடப்பது பழக்கமில்லாததாலும் ஒருனிம் போல 3 கால்களில் நடப்பதில் அவனுக்கு எந்த அனுபவமும் இல்லாததால் அவன் தனது காலடியில் தடுமாறினார். ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு பயிற்சி செய்து பழகிவிட்ட பிறகு நிலவன் இறுதியாக நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் இரத்த இணைப்பு திறனுக்கு மாறினான். ஆரம்பத்தில் நிலவன் இரத்த இணைப்பு திறன்களை பயன்படுத்த முடியாது என்று மட்டுமே நினைத்தார். ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, 100% தூய இரத்த இணைப்பு இல்லாமல் அவன் ஏற்கனவே கற்றுக்கொண்ட திறன்களும் கிடைத்தன. சுருக்கமாக, உருமாற்றம் அவன் 100% தூய இரத்த இணைப்பு திறனை உறிஞ்சிய உயிரினங்களில் மட்டுமே மாற அனுமதித்தது. அதே நேரத்தில் இரத்த இணைப்பு திறன்கள் மற்றும் உடல் பண்புகளில் கலந்து அந்தந்த இனங்கள் மற்றும் இரத்த இணைப்புகளில் 100% தூய்மை இல்லாவிட்டாலும் கூட இரத்த இணைப்பு திறன்கள் மற்றும் உடல் பண்புகளில் கலந்து கொள்ள அனுமதித்தது. முதல் சில முயற்சிகளில் அவனால் 2 அல்லது 3 மரபணு திறன்களை மட்டுமே இணைக்க முடிந்தது. மேலும் அவனது அதிகபட்ச செயல்படுத்தல் நேரம் 4 நிமிடங்கள் ஆகும். இந்த திறமைக்கு உண்மையில் நிறைய பயிற்சி மற்றும் அதனுடன் செய்யப்பட்ட பரிசோதனைகள் தேவைப்பட்டன. இல்லையெனில் அது அலமாரியில் மறக்கப்பட்ட புத்தகமாகவே இருக்கும். இதே நேரத்தில் எங்கோ ஒரு பெரிய வணிகக் கடைக்குள் ஒரு சண்டை நடந்தது. அவற்றை திருப்பிக் கொடுங்கள், இவை எங்களுடையவை, திருடர்களே, இல்லையெனில் யாரும் இந்த கட்டிடத்தை உயிருடன் விட்டுச் செல்ல மாட்டார்கள் என்று ஒரு மனிதன் கத்தினான். ஆயுதங்கள், உபகரணங்கள் மற்றும் அரக்கர்களிடமிருந்து அறுவடை செய்யப்பட்ட சில அரிய பொருட்களை கூட விற்கும் ஒரு நன்கு நிறுவப்பட்ட கடைக்குள் 20 வீரர்கள் கொண்ட குழு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. இந்த வீரர்கள் பல்வேறு பொருட்களை வைத்திருந்த சில மேசைகளையும் கண்ணாடி அலமாரிகளையும் உடைத்திருந்தனர். சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்துக் கொண்டிருந்த இந்த குண்டர்களை எதிர்கொள்ள கட்டிடத்தின் உள்ளே இருந்து ஒரு குழு ஆண்கள் நடந்து வந்தனர். ஆனால் அவர்களை பாதுகாக்கும் காவலர்கள் இந்த மக்களுடன் ஒப்பிடும்போது எண்ணிக்கையில் குறைவாக இருந்ததால் அவர்களும் கூட பயந்தனர். இதன் அர்த்தம் என்ன என்று நீண்ட வெள்ளை தாடியுடன் இருந்த ஒரு வயதான முதியவர் கேட்டார்.
அந்த முதியவர் நிலவனுக்கு மிகவும் பரிச்சயமானவர். அது வேறு யாருமல்ல, பழைய வணிகர் சங்க தலைவர் அருள்தான். அந்த மிகப்பெரிய மற்றும் நன்கு நிறுவப்பட்ட குடியிருப்பு வேறு யாருமல்ல, நிலவன் முன்பு தனது அனைத்து உபகரணங்களையும் வாங்கிய பிளாக்கிரியின் வணிகக் கடை. அதிபரே, நாங்கள் விற்கும் பொருட்கள் உண்மையில் தங்களுக்கே சொந்தமானது என்று இந்த மக்கள் கூறுகின்றனர். மேலும் அவற்றை திரும்பப் பெற விரும்புகிறார்கள். நாங்கள் இணங்கவில்லை என்றால் எங்கள் கடையை எரித்து விடுவோம் என்று கூட மிரட்டுகிறார்கள் என்று பேய் மேலாளர் கத்தினார். நிலவன் அருளுக்கு எழுதிய கடிதத்தை வழங்கிய பிறகு நிலவனை ஷாப்பிங் செய்யும்போது அழைத்துச் சென்றவர். இந்த குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது நிலவன் தனது புதிய திறன்களை பரிசோதிப்பதில் மும்முரமாக இருந்தான். சூரிய அஸ்தமனம் தொடங்கிய பிறகு அவன் இறுதியாக நிறுத்தினான். நகரத்தில் ஒரு சிறிய நடைப்பயணம் மேற்கொண்டு தனக்கு பிடித்தமான நறுமண மூலிகை தேநீர் விற்கும் உணவகத்திற்குச் செல்லலாம் என்று நினைத்தான். அந்த அருமையான, மனதுக்கு இதமான தேநீரை அவன் கொஞ்சம் மிஸ் பண்ணினான். ஆனால் அவன் தனது பங்களாவை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட 1/2 மைல் தூரம் நடந்தபோது அருகிலுள்ள தெருவிலிருந்து ஒரு சலசலப்பு சத்தம் வருவதைக் கேட்டான். வேட்டைக்காரனின் நோக்கத்தால் மற்ற எந்த சாதாரண மனிதனையும் விட புலன்களும் பார்வையும் மிகவும் கூர்மையாக இருந்த நிலவன் இந்த சத்தத்திற்கான காரணத்தை விரைவாக கண்டுபிடித்து திசையை நோக்கி நடந்தான். ஆனால் அவன் குழப்பத்தின் மையப்பகுதியை பார்த்தவுடன் அவன் தனது அடிகளில் தடுமாறி அந்த இடத்திலேயே வேரூன்றி நின்றான். அவரிடமிருந்து ஒரு 1/2 மைல் தொலைவில் தெருவின் ஓரத்தில் ஒரு பெரிய ஓக் போன்ற மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு உடல் தொங்கவிடப்பட்டிருந்தது. நிலவன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி முழு வேகத்தில் அந்த இடத்தை நோக்கி விரைவாக ஓடினான். வலியை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்று நிலவன் இந்த மரத்தைச் சுற்றி நின்று கொண்டிருந்த மக்களை நோக்கி ஆக்ரோஷமாக கர்ஜித்தான். அவனது உரத்த கர்ஜனை அவர்களின் காதுகளை எட்டியவுடன் சிலர் அவனுக்கு வழிவிடத் தொடங்கினர். இது ஒரு வேண்டுகோள் அல்ல, மாறாக ஒரு உத்தரவு போன்றது. நிலவன் குதித்து கூட்டத்தின் குறுக்கே கிட்டத்தட்ட 10 மீட்டர் தூரம் குதித்து மரத்தின் அடியில் விழுந்தான். மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருந்த மெலிதான மற்றும் உயிரற்ற உடலை பார்த்தான். இல்லை, இல்லை, இது நடக்கவே முடியாது என்றான் நிலவன், ஒரு கோரமான மற்றும் வெளிரிய முகத்துடன். அவன் விரைவாக தன் விண்வெளி வளையத்திலிருந்து ஒரு கத்தியை எடுத்து கயிற்றை வெட்டி மெதுவாக உடலை கீழே எடுத்தான். நிலவன் அந்த மெலிந்த உடலை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு பயந்து போன வெளிரிய சடலத்தின் முகத்தை பார்த்தான். காட்டில் இருந்து வெளியே வந்ததிலிருந்து நிலவன் நன்கு அறிந்த ஒருவர் அது. அவன் கைகளில் வைத்திருந்த உடல் நீண்ட சிவப்பு முடிகொண்ட ஒரு இளம்பெண்ணின் உடல். அவள் தன்னை விட வயதானவளாகத் தெரியவில்லை. இறந்த இளம்பெண் வேறு யாருமல்ல, ஜெசிகாதான்.